வெல்கம் டு நான் உலாகர் தான் யூடியூப் சேனல். இன்னைக்கு நாங்கள் எங்கள் ரூமில் கிச்சனில் இருக்கிறோம். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா பானிபூரி. குப்பை மாதிரி இருக்கு கிச்சனில், அதெல்லாம் கண்டுக்கூடாது. இங்கே பார்த்தீங்கன்னா பானிபூரி. ஓகே, அதுக்குள்ள ரசம். இது பேர் என்ன? ரசம், பானிபூரி ரசம். பானிபூரி ரசம். அதுக்குள்ள மசாலா. உங்களுக்கு உரப்பு அதிகமாக தேவை அப்படின்னா இந்த பச்சை மிளகா சேர்த்துக்கணும். இது கொஞ்சம் நார்மலாக அதில் சேர்த்துருக்குது. ரோட்டுகளில் கிடைக்கிற இந்த காளான் ஃப்ரை. காளான் இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. இது தாஜின ஸ்பெஷலு, இது ஜீவன் ஸ்பெஷலு பானிபூரி. இது குலோப் ஜாமு, நேற்று பண்ண குலோப் ஜாமு. நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். ஆனால் நாங்கள் எப்படி ரெடி பண்ணணும்னு காட்ட முடியலை. எல்லாம் கொஞ்சம் பிஸி. இப்போ மணி என்ன 10:30 மணி ஆக போகுது. அதனால் கொஞ்சம் பிஸியாக நாங்கள் சாப்பிடணும், பசிக்க ஆரம்பிச்சிடாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 12 மணி ஓடிக்கிட்டு இருக்கு இங்கே வண்டி. இங்கே வண்டி எத்தனை பூரி ஜீவனது? 5 பூரி போயிடுச்சா உள்ள? 5 பூரி போயிடுச்சு. அது பசிக்குது. அடுத்து அப்படியே வந்தோம் அப்படின்னா இங்கே பாருங்க, மீன் பொரியுது. வஞ்சிர மீன், இந்த காளான். இங்கெல்லாம் பார்க்காது, இதெல்லாம் வந்து அப்பளம் பொரிச்சது. குடிச்சதா ஊத்துனியா? இது நம்ம ஊர்ல கிடைக்கிற மாதிரியே, ரோட்டு கடையில் கிடைக்கிற மாதிரியே காளான். ஆனால் கொஞ்சம் கலர் தான் இல்லை. என்ன கலருக்கு வந்து இதுதான் கரெக்டு. அஜினோமோட்டோ எதுவுமே போட கிடையாது. இதெல்லாம் நேச்சுரல். பூஜை காட்டுற மணிஷ் பார்த்தீங்கன்னா அப்படி கிடக்குது. இது இப்போ ஒரு வேலை பார்த்ததுனால அப்படி எல்லாம் நாத்தமாக கிடக்குது. நாங்கள் அப்படி முடிச்சுட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிடுவோம். எங்கள் கிச்சன் எப்போவுமே நீட்டாக தான் இருக்கும். இதான் என் கிச்சன். இது ஜீவன். அது எங்கள் தாஜி அண்ணா வீடியோவில் பார்த்துருப்பீங்க. தாஜி அண்ணா. இது மணிஷ் வீடியோவில் இருக்க பார்த்துருப்பீங்க. புதுசுல எல்லாம் பழைய ஆள் வரலாம், சும்மா சொல்கிறார் புதுசுன்னு. இப்போ எங்கள் வீட்டுக்கு புதுசு. ஆமாம், மீன் பொரியுது. எல்லாம் இவர் தான். இது ஸ்பெஷல் பண்ணுறது பூரா தலை தான் எங்களை கிளப்பி விடுறது. நீ என்ன போடுற? நான் போடுவோம்ல. அதுவும் நல்லா இருக்குல்ல. நீ என்ன போடுற? நானும் போடுவோம்ல. ரசம் போடுறேன் நீங்க போடுவோம். இப்போ ரசம் போட்டு தரேன். அதுலையா? சோறு சாப்பிடுறீங்க? அது சாப்பிடும். அதில் ரைஸ் வைக்கலையா? இது முடிக்கல. நல்லா அடி பிடிச்சு இல்ல இல்ல. அடுத்து இன்னொரு பட்டு போடுங்க. அனுரே இங்க பாரு. யாரு वाले का साथ में देखो டைட்டிங் பண்றேன்ட்டு இந்த டைட்டிங் A few moments later. இதெல்லாம் காலி ஆயிடுச்சு. பானிபூரி காலி ஆயிடுச்சு. அடுத்து வந்து காளான் சாப்பிட்டு அடுத்து ரைஸ் சாப்பிட்ணும். மீன் பொரிச்சு, இப்போ சாம்பார் இருக்குது, பருப்பானம் இருக்குது. அதை ஊற்றி இப்போ நம்ம அடுத்து சாப்பிட போகிறோம். அது சாப்பிடும்போது நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன், அதையும் பாருங்கள். கடுப்பாகும்னா இவங்க போய் இதெல்லாம் காட்டிட்டு இருக்காங்க. இந்த வழியில் உங்களுக்கு நாங்கள் எப்படி சமைக்கிறோம், எப்படி சாப்பிட்றோம், அதையும் பார்க்கணுக்காண்டி இந்த வீடியோ இன்றைக்கி போட்டிருக்கிறேன். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள். எங்களோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஆமாம், ஃப்ரெண்டுங்களோட ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் கரியே और शेयर करिए. தலைவருக்கு வந்து 10 மொழி தெரியும், 10 லாங்குவேஜ் பேசுவாப்புல. தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், என்ன லாங்குவேஜ் இருக்கு அத்தனையும் பேசுவாப்புல. நேபாள், பிறந்தது நேபாள், வளர்ந்தது எல்லாம் சென்னை, வேலை செய்யறது கோயம்புத்தூர். ஆமா,
அத்தனை விஷயங்கள் அவர்கிட்ட இருக்குது. தாஜின்னு 20 வருஷமாக இருக்கு அப்புறம் குவைத்தில். அப்படிதானே? ஆமா 20 வருஷம் இருக்கேன். பாருங்க இதுதான். தேங்க்யூ. அடுத்து காளான் சாப்பிட்டு காளான் முடிச்சு போட்டு அந்த ஃப்ளெக்ஸை போடுங்க. அந்த போட்டு சாப்பிடணும். இதை போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கு. போடுங்க. நீங்கள் பண்ணுங்க எனக்கு. இன்னைக்கு சோறு இவ்வளோதான். ஏன்னா அதிகமாக சாப்பிட்டாச்சு, அதனால லைட்டாக அந்த மீனை சாப்பிட்றதுக்காண்டி இந்த சோறு. இந்த சோத்துக்கு மீன் கிடையாது, மீனுக்காண்டி சோறு. மீன் தான் மெயின் டிஷ்ஷு, சோறு வந்து சைட் டிஷ். பெப்சி ஒரு வருஷம் வச்சு வாங்கினா அப்படி இருக்குமா? 7up வாங்கிட்டு வந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு. இன்னைக்கு வேணுமா 7up? ஆமா யாரும் குடிக்கலன்னா அங்க தானே இருப்போம். வாங்கிட்டு வந்தாலும் இருக்கும், குடிச்சுதான் அப்படி இருக்கும். எக்ஸ்பைரி ஆகாதா? ஒரு வருஷம் ஓகே. சாம்பாருக்கு மீனுக்கு சோறு வச்சாச்சு, சோத்துக்கு ரசம் இது ஊற்றியாச்சு, பருப்பானம். அந்த பருப்புல கொஞ்சம் ரசம் ஊற்றி சாப்பிட்டு பாரு, அப்படிதான் இருக்கும். உண்மைதான். பருப்பு ரசம் கேட்குறியா? ஓகே சாப்பிடலாம். சரி சாப்பிட போகிறோம். ஓகே மசாலா சாப்பிட போகிறோம். உட்காருங்க. நல்லா இருக்கு. One hour later. இப்போ நம்ம கிச்சனை க்ளீன் பண்ணியாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இந்த இடம் எப்பவும் அப்படி தான் இருக்கும். பழைய துணி அதெல்லாம் கிடக்கும். அப்படியே வாக்கிங் போக போகிறோம். இப்போ வாக்கிங் போகிறதுக்கு பாருங்கள். நைட்டில் நம்ம எப்போதுமே டைம் கிடைக்கும்போது சாப்பிட்டு நைட்டில் வாக்கிங் போகிறது வழக்கம். அதனால அதே மாதிரி இன்றைக்கும் போகிறோம். அதே நம்ம 3 பேர். அவர் தாஜ் என்ன வரல, அதனால் இப்போ நாங்கள் 3 பேர் போகிறோம். யார் யார் அப்படின்னா ஜீவனு, மணிஷு, நான் 3 பேர் போகிறோம். இந்த லைட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் இந்த லைட்டு இப்போ எரியாமல் இருக்குல்ல, நாங்கள் கிட்ட போகும்போது அது என்ன ஆகும்னா அப்படியே எரியும். பனி பெய்கிற மாதிரி இருக்குல்ல லைட்டா? லைட்டாக பனி இறங்குது. பார்த்தீங்களா இப்போ பளிச்சு தெரியுதா? அது வந்து எல்லாமே சோலார் லைட்டு. இது இந்த பக்கம் கொஞ்சம் கருவ மரம் அதெல்லாம் இருக்கிறதுனால அது என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் ஒரு சிலது எரியாது. இதில் இப்போ இது எரியுது பளிச்சுண்டு. அது கொஞ்சம் எண்ணலில் உள்ளது பூரா அந்த அளவுக்கு எரியாது. ஏன்னா எண்ணலில் சார்ஜ் ஏறாதுல்ல சோலாரு. ஆனால் கிட்ட வந்த வெளிச்சம் அதிகமாகுதுல்ல? இது வந்து அப்படி தான் சோலாரு. இல்லை அது சோலார் வந்து ஆட்டோமேட்டிக். இது சென்சாரில் அது கிட்ட வரும்போது எரியிறா பளிச்சுண்டு. ஏன்னா வேஸ்ட் பண்ணக்கூடாது, சார்ஜ் வேஸ்ட் ஆகும்ல. இன்னும் ஒரு புத்திசாலித்தனம். ஆமாம். அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படியே திரும்ப போகிறோம். அங்கேருந்து லைட் ஹாஸ்பிட்டல் போயிட்டு திரும்பி அப்படியே வரோம். இதுதான் நம்ம பஸ் ஏறுறது இறங்குற பஸ் ஸ்டாண்டு. அந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு மணி ராஜா எப்போலேருந்து
எல்லா மந்தாக்காவிலுமே வாக்கிங் வந்து தனியாக இடம் போட்டிருப்பாங்க. ஏற்கனவே அந்த வீடியோவும் இருக்குது, அதை போய் பாருங்கள். அதை நான் கீழே கொடுக்குறேன். கொஞ்சம் அப்புறம் வந்துடும், அப்புறம் பிடிச்சி வந்துடும். लास्ट तक जाके आते हैं वो एक बस इधर है, दूसरा नहीं है। ये मीटर में है उधर। अरे डिफरेंट है, सेम नहीं है. வேறு இருக்குது. நான் இந்த பக்கம் அதிகமாக போனது கிடையாது. இப்போ தான் இந்த பக்கம் வர்றேன். நாங்கள் அந்த பக்கம் போவோம். இன்றைக்கி ஜீவன் வந்து சொன்னதால் இந்த பக்கம் வந்துக்கிறோம். இந்த பாருங்கள், இங்கே ஒன்று இருக்குது. இங்கே வந்து பட்டு அடிக்கிற மாதிரி அடிங்க ஜீவன், படுத்துக்கிட்டு நீ ஒரு மாடலை அடிச்சு காட்டுங்க, அடுத்து நான் அடிக்கிறேன். சின்ன பசங்களுக்கா? இல்லை நம்மளா இதை இப்படி காலை வச்சுக்கோங்க. ஓ இந்த இதுக்கா? தொப்பை குறைக்கிறதுக்கு? இல்லை ஓகே எடுங்க, நான் அடிக்கிறேன். சுத்தம் தான் இருக்கும். நம்ம அன்வர் பாய் வந்து இப்போ வந்து உடல் பயிற்சி பண்ணுறாரு. இன்னும் கொஞ்ச நாளில் இவரை 6 பேக்கில் பார்க்கலாம். சாமியாக பாருங்கள். தலையில் கை வைங்க. ரெண்டு கை தலையில் வைங்க. முடியல. அப்படிதான். சூப்பர். இதுக்கு நமக்கு ரொம்ப தூரம். ஓகே, இப்படியே போனால் ஏர்போர்ட்டு. குவைத் சிட்டி அந்த பக்கம் லெஃப்டில் போனால் குவைத் சிட்டிக்கு போயிடலாம். எங்கே ஒன்று இருக்குது. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் இதில், அதையும் நான் கொடுக்குறேன் பாருங்கள். அந்த ஒரு மந்தாக்காக்குள்ளே உள்ள வீடியோ போட்டுருக்கேன். இதெல்லாம் பாருங்கள், மிஷின் இல்லாமையே அந்த இரும்புலையே செஞ்சுருக்காங்க. நல்ல விஷயம் இதெல்லாம். மீண்டும் உங்களை புதுவான விஷயத்துக்கு கொண்டு போகிறோம். இதை பாருங்க, நம்ம வந்த தூரத்தை, அந்த லாஸ்ட் நம்ம ஆரம்பித்தது இந்த லாஸ்ட்டில் ஒரு குழந்தைங்க விளாட்ற ஒரு சின்ன பார்க் இருக்குது. அதோட போயிட்டு அதை நாங்கள் அந்த வீடியோ முடிச்சுக்கிட்டு திரும்ப போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பார்த்தவங்க இது சொல்லி, இதெல்லாம் நீ ஒரு வீடியோ அதுக்கெல்லாம் பிடிச்சிருந்து லைக் பண்ணணுமான்ட்டு சப்போர்ட் பண்ணுற மக்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இந்த ஒன்று இருக்குது எக்ஸசைஸ் பண்ணுறது. இது எப்படி தான் பண்ணணும் ஜி? இல்லை நின்றுக்கிட்டே பண்ணுமா? வித்தியாசமாக இருக்குன்னு சொல்ல வரான் அவன். டபுள் மீனிங்லாம் போடக்கூடாது. 18+ கண்டென்ட்லாம் கிடையாது. சும்மா தொடக்கும் நம்ம இடுப்புக்கும் இது. ஆமாம், தொடக்கும் காலுக்கும். ஆமாம், ஃபுல் வெயிட் நம்ம காலை வந்து சப்போர்ட் பண்ணுது. வேறு நீங்கள் அதை மிதிக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்காக எந்திரிக்குதா? ஆமாம், நீங்கள் மிதிக்கிறீப்பா? இந்த மிதிக்கும் போது நம்ம ஃபுல் பாடி ப்ரெஷர் வந்து இதுக்கு வருது. ஓ, இந்த தொடைக்கு வரதுனால அப்படியே மேலே தூக்குது, பெட்டாக்ஸ் தூக்குது. அப்படியே நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் உட்காந்து. அதுக்கு தான் எல்லாத்தையும் பக்கத்தில் ஒன்று போட்டுக்கிறாங்க. இதுதான் அந்த சின்ன குழந்தைகளுக்கான பார்க்கு, பூங்கானா இயற்கையெல்லாம் இருக்காது. சும்மா அந்த ஊஞ்சல், இந்த என் மக சொல்கிற மாதிரி ஹஹாஜ். இது வந்து டெலிஃபோனை பாரு, இந்த சறுக்குறது அது பேர் என்ன தெரியும். இது இந்த மாதிரி இந்த ஊஞ்சல், சின்ன சின்ன புள்ளி இந்த மாதிரி குதிரையா நாய்க்குட்டியா மாதிரி இது மாதிரி விஷயங்கள் இங்கே இருக்குது. இவ்வளோதான். ஓகே மக்களே, மீண்டும் நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, பாய் பாய்.